வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. உள் எடுத்திருக்கேன் நான். கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வேய்க்க போகிறேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். குக்கரில் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 10 விசில் விட்றேங்க. 10 விசில் விட்டால் தான் வேகும். இது வெந்த அப்புறம் அதில் வர தண்ணியை ரசம் கூட வச்சுக்கலாம். ரசம் வச்சு புளிக்கரைசலில் அந்த தண்ணியை சேர்த்துட்டோம்னா ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 10 விசில் விட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுக்குது. இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு கொழுப்பு சத்தை ரொம்ப குறைக்கும், ரொம்ப நல்லது. பிடிச்சி இது மசாலா போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். தாளித்து சாப்பிட்டா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பருப்புங்கள்லாம் போட்டால் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உள்ள சேர்ந்து வரும் இந்த பருப்பு சாப்பிடும்போது, மிக்ஸ் ஆகி வரும்போது கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த கொள்ளு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தாளிச்சாச்சு. இப்போது வேக வச்சு கொள்ளு அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின அப்புறம் சேர்த்துனா தான் இந்த காரம், இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரமெல்லாம் சேரும், எண்ணெயில் வரும். அப்படியே உளுவில் சேர்ந்துக்கும். அது இப்போ உளுவில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ட்ரை ஆகிற வரையும் கிளறி விடலாம். அது கிளறி விட்ட பண்ணோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொள்ளு, மசாலா கொள்ளு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. நன்றி, வணக்கம், பை பை.